ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நந்தினி அஃபீஷியல். இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க. சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்புக்கு. அப்புறம் பூண்டு நிறைய பூண்டு எடுத்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ அது சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக நான் ஒரு 2 குத்து எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளி சின்ன சைஸில் 2 தக்காளி. அப்புறம் வெண்டைக்காய் நான் 10 ரூபாய்க்கு வெண்டைக்காய் வாங்கினேன். இந்த 10 ரூபா வெண்டைக்காய் இது ஆகட்டும். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வெண்டைக்காய் தான் போடணும். வெண்டைக்காய் போட்டு நல்லா வணக்கணும், எண்ணெயிலே வணக்கணும். வெண்டைக்காய் போட்டு நல்லா வணக்குங்க. அந்த பிசு பிசுப்பாக இருக்குது இல்லையா வெண்டைக்காயில், அந்த பிசுப்புனா போகணும். அது வரைக்கும் நல்லா பொரியணும், நல்லா முருகலாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சமையல் நான் செய்கிறேன். இதுக்கப்புறமா தொடர்ந்து வீடியோ நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் இந்த பிசுப்புலாம் இருக்கும். நல்லா முருகலாக வணக்கணும். அதாவது இப்போ ப்ரௌனிஷாக மாறுது இல்லையா, அது மாதிரி பாருங்க பிசுப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வணக்கணும், ஒரு 10 நிமிஷமாச்சும் நல்லா பாருங்கள் பொரிஞ்சிச்சு, முருகலாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிக்குது. கடுகு பொரியுது, எண்ணெய் பொரிச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம், அப்படின்னா தான் வாசமாக இருக்கும். பூண்டு போட்டுக்கிட்டேன், பூண்டு போட்டாச்சு. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் பூண்டு நிறைய போட்டுக்குங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். புளிக்குழம்புனா பூண்டு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிக்கிச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி பாருங்கள் ஊற வச்சுருக்கேன், அந்த புளி கரைச்சி இப்போ ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ மல்லிப்பொடி போட்டுக்கலாம். மல்லித்தூள், மிளகாய் பொடி, வெறும் மிளகாய்த்தூள். சாம்பார் பொடி எதுவும் இல்லை வீட்டில். அம்மா மிளகாய் அரைச்சி வச்சுருக்காங்க, அந்த மிளகாய்த்தூள் தான் இப்போ நம்ம போட போகிறோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். கிண்டிடுங்க. இது கொதிக்க திக்னஸ் ஆகும். இப்போ வெண்டைக்காய் போடக்கூடாது, கொதித்து நல்லா சுண்டுது இல்லையா, அப்போ தான் போடணும் கொதிக்கும் போது. கொதி வருது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா கொதிக்க புளி இல்லைங்களா, அதனால திக்னஸ் ஆயிரும். பூ கொதிச்சதுக்கப்புறம் தான் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் வெண்டைக்காய் போடணும். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் நான் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அங்கே ஊரில் இருந்தப்போ அங்கே செஞ்சேன் வீட்டில். அம்மா வீட்டில் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். புளிக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். செம்ம சூப்பராக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடு, எங்கள் அம்மா வீடு. நான் பிறந்த வீடு இது தான். இங்கேருந்து அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேன். தீபாவளி முடிக்கிற வரைக்குமே நான் வீடியோஸ், விளாகு, மினி விளாகு இதெல்லாமே நான் போடுவேன். நீங்களும் பாருங்கள், எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மல்லி இலை பாருங்கள் தூவி வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டு இப்போ கொதிக்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி. ஓகே, ரெடி ஆகிடுச்சி.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது புளிக்குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் புளிக்குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்டு சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.